என்ன மேனேஜர் சார், ஒரே டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது இன்னைக்கு. ஆமா, டென்ஷனாக தான் இருக்கேன். இப்போ இந்த காலேஜ் அட்மிஷன் டைம்ல ஆமா. பசங்களை வந்து காலேஜில் சேர்க்கணும். ம். அந்த ஃபீஸு, கேபிட்டல் ஃபீஸு அதெல்லாம் கேள்விப்பட்டாலே டென்ஷன் படபடப்பாக இருக்குதுப்பா. இந்த காலத்து பசங்கள்லாம் இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி படிக்க வைக்கிறோமே, இவங்க இதுலேருந்து சம்பாதிச்சிருவாங்களா, இவ்வளோ தேவையா அப்படின்னு யோசனையாக இருக்குது. இப்போதான் நம்ம நாட்டில் யங்ஸ்டருக்கெல்லாம் நிறைய வேலை வாய்ப்பு வருது மேனேஜர் சார். வருது எல்லாம் சொல்கிறாங்க, பட் நம்ம யாரும் அந்த மாதிரிலாம் சந்திக்கலை, ஒன்றும் செய்யலை. வாங்க. நம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, அதுமாதிரி இருக்கேன். நீங்கள் இப்போ காலேஜ் முடிச்சிங்கல்ல? ஆமாம். ஓகே, இப்போ எப்படி கேம்பஸ்லாம் வந்ததா? அதெல்லாம் வந்துருக்கு. நல்லா இருக்கு. ஓ, நல்லாவே வந்துச்சா? அப்போ நீங்கள் இப்போ ஜாப்ல இருக்கீங்களா? வெரி குட். என்ன சம்பளம் கொடுக்குறாங்க? 46 lakhs. உங்களுக்கா? உங்களுக்கா? ஓ, உட்கார பதறாங்களா? இல்லை, 46 lakhs per annum உங்களுக்கா? என்ன தெரியும் உங்களுக்கு? ஏஎன்எம்எல் உங்களுக்கு தெரியுமா? இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங். ஓ, 46 லட்சம் கொடுத்து ட்ரைனிங் கொடுக்குறாங்க. நீங்கள் ஒன்றும் டெலிவரி பண்ண மாட்டீங்க? இல்லை, அவங்க தராங்க. இல்லை பரவாயில்ல, சரி பார்ப்போம். கொஞ்சம் நான் வேறு டாபிக் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரொம்ப சந்தோஷம்ப்பா. போயிட்டாரா சார்? போயிட்டாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, கஷ்டப்படாதீங்க. நம்மளே பல பிரச்சனை இருக்கிறோம், இதில் இந்த பிரச்சனை வேறு. ஸோ போட்டா எடுத்துட முடியுமான்னு கேட்டீங்க. போட்டா டபுள் எடுப்பாங்க போல தெரியுது. இது எடுத்துட உண்மையா? அதை கேட்டதுக்கப்புறம் எனக்கு காதில் எதுவும் உதவல சார். இல்லை, இதெல்லாம் உண்மையான்னு கேட்குறேன். ஏன்னா 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவனுக்கு 40 லட்சம் 45 லட்சம் கொடுப்பது கஷ்டமாக இருக்குது. எக்ஸ்பீரியன்ஸே இல்லைங்கிறாங்க, அவன் போய் ட்ரைனிங் பண்ணி கற்றுக்கிறேங்கிறான். படிக்கிறவனுக்கு எதுக்கு 46 லட்சம் கொடுக்குறீங்கன்னு புரியலை எனக்கு. சார் சொல்லியே தராங்களாம், கொடுத்து. என்ன சொன்னீங்க? கொடுத்து சொல்லி தராங்களாம். அதைத்தான்ப்பா சொல்லி தராங்க. எனக்கு ஒன்றும் புரியல. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இப்போ தோணுது, நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. எப்படி கவலைப்படாம நம்ம திருப்பி காலேஜில் போய் பேசாமல் சேர்ந்துட்டேன் என்ன? நம்ம திருப்பி காலேஜ் ஏன் அப்படி சொல்கிறீங்க? இப்போ ஃப்ரெஷராக ஜாயின் பண்ணோன்னு வைங்க. வேலையை ரிசைன் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெஷராக போய் காலேஜில் ஜாயின் பண்ணுறோம். 4 வருஷம் கழிச்சு கேம்பஸ் இன்டர்வியூ வரும். இருங்க, என்ன சொல்ல வரீங்கன்னா, எப்படி நமக்கு ஹைக்கு தர மாட்டேங்கிறாங்க? 4 வருஷத்துக்கு 2 வருஷம் ஹைக்கு தராங்க, 5% தராங்க. இதனால இந்த 46 லட்சத்தை மீட் பண்ண முடியாது. எப்படி ஐடி டவுன்னு 2 வருஷம் நடுவில் சொல்லிடுறாங்க, அதனால எதுவும் பண்றது இல்லை. சரி, அப்போ இந்த 4 வருஷம் நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூ வந்துடும். மீண்டும் ஃப்ரெஷரா காம்படிட் நம்ம கேம்பஸ் நல்லா பண்ணுவோமே. பண்ணிடலாம். அப்போ அந்த டயத்துல வந்து அது 55 லட்சம் ஆயிடும். ஆமா, இப்போ நம்ம வேலையில இருந்து 4 வருஷத்துல அந்த 55 லட்சம் பிடிக்கவே முடியாது, வாய்ப்பே இல்லை. ரிட்டையர் ஆகிற வரைக்கும் காசு வருமானு தெரியல. நம்ம கண்ணை திறந்துட்டான். அந்த பையன் சொன்னது பாதி வரைக்கும் கேட்டுச்சு, 46க்கு அப்புறம் அவன் என்ன பேசினான்னு எனக்கு கேட்கல. நம்ம இந்த பையனை காம்படிஷனை போலாங்கிறீங்க? கண்டிப்பா நம்மளால முடியும், ஏன் முடியாதுன்னு நினைக்கணும்? இந்த வயசுலாம் இருக்கா? எஜுகேஷனுக்கு ஏஜ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எஜுகேஷனா? ஆமா, அதனால இப்ப நம்ம படிக்க போறதுக்கு ஏஜ் லிமிட் கிடையாது. ஸோ இப்போ என்ன சொல்ல வரோம்னா, இப்படியே 4 வருஷம் ஓட்டுறதுக்கு பதில் இந்த 5% 4% ஹைக்குக்கு ஃப்ரெஷராக போய் ஜாயின் பண்ணி காலேஜில் ஜாயின் பண்ணி ஃப்ரெஷர் ஆகி கேம்பஸில் போய் அந்த 55 லட்ச ரூபா வேலையை பிடிச்சோம்னா அதுக்கும் சமமாக. சரியா, இதை விட அதிகம் தான் நமக்கு. அதிகம், ரொம்ப அதிகம். அதுவும் இல்லாமல் இப்போ நீங்கள் உள்ள என்ன சொல்கிறீங்க, இந்த வருஷம் ஒன்று படிச்சுட்டா அடுத்த வருஷம் வேற ஒன்று படிக்க சொல்கிறீங்க. அதே தான் அவனும் பண்ணுறான். அதே தான் அவன் சொல்கிறான். 4 வருஷம் காலேஜில் அதே மாதிரி படிச்சுட்டோன்னா அவனுக்கு என்ன தேவையோ அந்த 4 வருஷம் நம்ம படிச்சுட்டு நேராக வந்துடலாமே. அப்போ மீண்டும் ஃப்ரெஷர் ஆகிறோம். சரி, ஓகே. மீண்டும் ஃப்ரெஷர் ஆகிறோம்.